ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஜாவா. ஸோ ஜாவா அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேத்துக்கு தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜ் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்களும் சரி, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி ஜாவா பற்றி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம நிறைய இடத்துல ஜாவா கேள்விப்பட்டுருவோம், படத்துல சரி, நம்ம டே டு டே லைஃப்லேயே ஜாவா இருக்கு. ஸோ ஃபோன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன், லேப்டாப், கம்ப்யூட்டர், வெப்சைட், ஸோ இது மாதிரி நிறைய இடத்துல ஜாவாவுடைய யூஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அந்த ஜாவாவை நம்ம சிஸ்டத்தில் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், ரன் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஜாவா ரன் பண்ணுறதுக்கு எனக்கு முதல்ல ஒரே ஒரு விஷயம் தேவை, அது வந்து ஜேடிகே. ஸோ ஜேடிகே இப்போ ஜேடிகேல வந்து 17 வெர்ஷன் வரைக்கும் வந்துருச்சு. பட் என்னோட வெர்ஷன் நான் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிற வெர்ஷன் வந்து 8. ஸோ உங்களுக்கு என்ன வெர்ஷன் இப்போ 17, 16 எந்த வெர்ஷன் வேணுமோ இந்த மாதிரி ஜாவா 8 இல்லை ஜாவா 16 போட்டு ஜேடிகே டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டேரக்டாகவே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ என்னோட வந்து ஆர்கேவில் இருக்குது. ஸோ just I'm clicking this website. ஓகே, ஸோ என்னோடது வந்துருச்சு. இப்போ என்னோட சிஸ்டம் வந்து உங்களோட சிஸ்டம் எந்த லினக்ஸாக இருக்கலாம், ஓஎஸ் இல்லை மேக். ஸோ ஓகே இப்போ நம்மளோட சிஸ்டம், என்னோட சிஸ்டம் வந்து 64. ஸோ விண்டோஸ் 64 பிட் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கிளிக். ஓகே, இப்போ ஜஸ்ட் இது வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் அக்கௌண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு. நீங்கள் டவுன்லோட் இப்போ ஸ்ட்ரைட்டாக என்னுடைய ஃபைல் டவுன்லோட் பண்ண ஃபைல் நான் காட்டுறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண முடிச்சோன்னா உங்கள் டவுன்லோட்ஸில் அந்த ஃபைல் டவுன்லோட் ஆயிருக்கும். டவுன்லோட் பண்ணி முடிச்சோன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது டேரெக்டாகவே உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆகி அது எங்கே இருக்கும் அப்படின்னா 64 இருந்தால் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இருக்கும். இது 86 இருந்துச்சுன்னா 86 பிட்டில் இருக்கும். இப்போ ஜாவா அப்படின்ற ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜேடிகேன்னு இருக்கு, ஜேஆர்இன்னு இருக்கு. இப்போ நான் எதை வந்து யூஸ் பண்ணுறது? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஜேடிகே தான் நமக்கு தேவை. ஸோ ஜேடிகேக்குள்ளே போயிட்டு பின்குள்ளே போயிட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் Ctrl+C கொடுங்க. இந்த லொக்கேஷனை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, காப்பி பண்ணிட்டு எங்கே போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஓகே, இப்போ நம்ம எங்கே இப்போ போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறோம். ஓகே, சிஸ்டம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே எனக்கு சிஸ்டம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்னா எனக்கு வேரியபிள் எடிட் பண்ணணும். ஸோ வேரியபிள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சிஸ்டம், அதாவது நம்ம கிளாஸ்பாத் செட் பண்ணுற மாதிரியான விஷயம். ஸோ ஒன்ஸ் நான் வந்து இந்த வேரியபிள் எடிட் பண்ணி நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன்னா நான் எத்தனை நாள் வேணா ஜாவாவை எங்கேருந்து வேணா ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ காட்டுறேன் பாருங்க. ஸோ அந்த காப்பி பண்ண லொக்கேஷனை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. நியூ கொடுத்து பண்ணிடுங்க. கிளாஸ்பாத் அப்படின்னு வேரியபிள் நேம் கொடுத்து வேல்யூவை பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே பண்ணிடுங்க. ஓகே, இது இப்போ உங்களுடைய சிஸ்டத்தில் பாத் செட் ஆயிடுச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்க, ஜஸ்ட் சிஎம்டி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டில் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா சிஸ்டத்தில் உங்கள் ஜாவா இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஜாவாவை நீங்கள் ஒர்க் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராம் சேவ் பண்ணி ரன் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் சின்டாக்ஸை பற்றி பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.